அந்த மாநாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் போய் கலந்து கொள்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. திருமண மந்திரங்களை கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்தி பேசிய நபர் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விஏஓ மீது அவருடைய அலுவலகத்திலேயே போய் சென்று வெட்டினார்கள்ங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் அவரை வெட்டுவதற்கு முன்னாக காவல் நிலையத்துக்கு அவர்கள் சென்று வந்தார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது அந்த லெவலில் தான் இன்னைக்கு இருக்கிறது. மக்களுக்கும் அந்த கோவிலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை எல்லா விதத்திலையும் நீங்கள் அறுத்து விட வேண்டும். அதுதான் இன்னைக்கு அறநிலையத்துறை செஞ்சுட்டு இருக்கு. ஜாதி அரசியல் நடத்திய இதை வைத்துக்கொண்டு அனைவர் மேலேயும் நீங்கள் குற்றம் சுமத்தியது, இவ்வளோ நாள் இந்த வழக்கில் ஏபிபி மேலேயும் நீங்கள் இந்த வழக்கில் இணைத்து அவர்களையெல்லாம் குற்றவாளியாக்கி, சரி ஹவுதி இப்போ என்ன மாதிரியான யூனிவர்சிட்டியில் இப்போ இந்த மாணவர்களை பிளேஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ இந்த ஹவுதி சொல்லி எந்த யூனிவர்சிட்டி இப்போ கேட்க போகுது? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் செய்திகள் எவை என்று பார்ப்போம். மேட்டுப்பாளையத்தில் ராமனை இழிவுபடுத்தி ஃபேஸ்புக்கில் பதிவிட்டவர் மீது புகார். நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் குறித்து கேள்வி எழுப்பியவர் மீது குலைவெறி தாக்குதல். உளவார பணியை தடுக்க முடியாது, நீதிமன்றம் உத்தரவு. ரோஹித் வெமுலா பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் இல்லை, வழக்கை முடிக்க அறிக்கை சமர்ப்பிப்பு. பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களுக்கு கல்வி வழங்க தயார், ஹவுதி பயங்கரவாத அமைப்பு அறிவிப்பு. இன்றைய செய்தியில் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று சிந்திக்கப்போர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள் நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் பாண்டிக்குமார். மேட்டுப்பாளையத்தில் தவறான செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக பரப்புவதாக ஒரு நபர் செய்துள்ளார். அது தொடர்பாக புகார் கொடுப்பதற்காக அங்கே இருக்க இந்து அமைப்புகள் தயாராக உள்ளார்கள். அப்படின்னா செய்தியில் இப்போ வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஒரு விஷயம். அதாவது இந்துக்களுக்கு எதிராக எப்படி வண்ணத்தை பரப்புதுன்ற ஒரு விஷயமாகவே இவர் செயல்படுகிறான்றே சொல்லலாம். அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இவனை முதல்ல அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய கடவுளாக நினைக்கிற ஸ்ரீராமரை பற்றி அவதூறாக விஷயத்தை பரப்பியிருக்காரு. எப்படி பண்ணணும்னா வாட்ஸ்அப் குழுவில் ராமர் அவருடைய கதாபாத்திரத்தை இழிவுபடுத்தும் விதமாக பண்ணி அது கீழே இன்னொருத்தர் பேரை போட்டிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ பேரை, ஒரு முன்னாள் எம்எல்ஏ பேரை போட்டால் அது தெரியாத மாதிரி அவர் ஒரு பண்ணியிருக்காரு. இது தொடர்பாக அங்கே இருக்கும் அதை பார்த்த அந்த குழு வாட்ஸ்அப் குழு இருந்த பல்வேறு நபர்கள் தன்னோட குமரல்களை வெளியிருக்காங்க. அதனோட ஸ்க்ரீன்ஷாட் வைரலாக பரவிட்டு இருக்கு. இது ஒரு செய்தி. இது ஒரு பக்கம். இவர்களுக்கு எப்பயுமே ஒரு ராமரை இழிவுபடுத்துவது என்பது ஒரு புதிதான விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னு அப்படின்னா ஒரு நிருபர் ஒரு அவதூறான ஒரு விஷயத்தை செய்தி பண்ணியிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கோவிந்தம் பிள்ளைன்ற ஒரு இடுகாடு, அது ஒரு நந்தவனமாக சேர்ந்திருக்கக்கூடிய விஷயம். அந்த இடுகாடு கிட்டத்தட்ட 36 ஜாதிகள் அமைப்புகளுக்கு ஒருங்கிணைந்து ஒன்றாக செயல்படக்கூடிய ஒரு பொது அமைப்பு. இது அரசோட இடம் கிடையாது. அந்த 36 ஜாதிகளும் ஒன்றிணைந்து அந்த இடத்துல இடுகாடுக்கு உண்டான சடங்குகள் எல்லாமே செய்யக்கூடிய விஷயம், புரோகிதங்கள் எல்லாமே செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துல புரோகிதருக்கு உண்டான கட்டணங்கள் எல்லாமே ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றி இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அவதூறான ஒரு செய்தி விடுகிறார். இது தொடர்பாக மறுப்புகள் செய்யப்பட்டது. அப்படி இருந்தும் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த செய்தியை உண்மையாக்குவதற்காக மீண்டும் மீண்டும் இந்த செய்தியை ஃபார்வர்ட் செய்கிறார் அப்படின்ற புகார் வந்திருக்கு. இந்த இரண்டு செய்தியும் ஒரே நபருக்கு ஒரு திட்டமிட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக இந்து அமைப்புகள் புகார் அவர் தொடர்பாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சு புகார் கொடுப்பதாக முடிவு செய்துள்ளார்கள். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரியான ஒரு திட்டமிட்ட வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர் மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் அப்படிங்கக்கூடிய ஒருவர் தான் இதை செய்திருப்பதாக பார்க்குறோம். ஜாஃபர் சாதிக், ஜாஃபரோ ஏதோ அவருடைய பெயர் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் அவருடைய முழு பெயர் நமக்கு தெரியல. அந்த ஜாஃபர் அப்படிங்கிற பெயர் இருக்கு. அவர் வாய்ஸ் ஆஃப் மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற ஒரு குரூப், அதுக்கப்புறம் எம்டிபி நகரின் ஏதோ அந்த மாதிரி முக்கியஸ்தர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் குரூப் போன்ற இதைகளில் இவர் இந்த நபர் தொடர்ந்து இந்த மாதிரியான அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். இந்த செய்திக்கு நம்ம பார்க்கும் பொழுது அந்த தமிழகத்தில் தெய்வங்களை கொச்சைப்படுத்தி பேசுபவர்கள் மீது இதற்கு பல அமைப்புகள், இந்து அமைப்புகள் வழக்கு கொடுத்தாலும் இல்லை தனிநபர்கள் ஆன்லைன் மூலமாக வழக்குகளை கொடுத்தாலும் கூட இந்த வழக்குகளில் எப்பொழுதுமே எந்த வழக்கிலையும் கூட இதுவரைக்கும் கடுமையான நடவடிக்கை எடுத்ததாக நமக்கு தெரியவில்லை. பாருங்க,
கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி பேசியவன். அவன் மீது இன்னும் இது வரைக்கும் எந்த பெரிய நடவடிக்கையும் கிடையாது. அதற்கு அடுத்ததாக சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு ஒருத்தர் பேசினார். அந்த மாநாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் போய் கலந்து கொள்கிறார். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. திருமண மந்திரங்களை கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்தி பேசிய நபர் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஹிந்துக்கள் என்றாலே வேசி மகன் என்று சொல்லக்கூடியவர் ராஜா மீதும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்படி தொடர்ச்சியாக இந்து மதத்தையும் இந்து கடவுளர்களையும் இந்துக்களையும் இழிவுபடுத்தி கூடக்கூடிய எந்த விதமான போஸ்ட்டுக்கும் இல்லை அவர் பேசி வரக்கூடிய எந்த விதமான கருத்துக்கும் இந்த தமிழகத்தில் இதுவரைக்கும் கடுமையான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. அதனால் என்னென்னா யார் வேணால் வந்து எப்படி வேணால் என்ன வேணால் எப்படி வேணால் இழிவுபடுத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கு இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிறதே நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ இதெல்லாம் ஹேட் ஸ்பீச்சில் வராதா? இந்த மாதிரியான விஷயங்கள் ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து யாராவது வந்து பேசினாலே வந்து உடனடியாக அரசு போய் நடவடிக்கை எடுக்கணும்னா அப்போ இந்த நபர் மேலே ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கக்கூடிய கேள்வி வருதில்ல. இதெல்லாம் இப்போ ஹேட் ஸ்பீச்சுக்குள்ளே வராதா? இப்போ இந்த நீதிமன்றங்கள்லாம் இப்போ இது வந்து ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிற கேட்டகரியிலே இவைகள் எடுக்கப்படாதா? அது மட்டும் இல்லை, இது பாருங்கள், இதால் வந்து தொடர்ந்து வந்து ஒரே விதமான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார் என்பதையும் இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு. ஏற்கனவே இந்துக்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு நிலம் ஒரு பகுதி இருக்கிறது. அதில் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதை பற்றி ஒரு பொய்யான கருத்தை ஒருத்தர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத அதை வேண்டுமென்றே இவர் மீண்டும் மீண்டும் அதை ஷேர் செய்திருக்கிறார். அதற்காகவும் கூட இந்து அமைப்புகள் இன்றைக்கி வந்து புகார் கொடுத்திருக்கின்றன. இது தவறான கருத்து, இந்த நபர் மீது ஏற்கனவே ராஜேஷ் என்ற ஒரு நபர் தான் இதை பரப்பியிருக்கிறார், அவர் சன் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு என்று திமுகவிலும் சன் டிவியிலும் இருக்கக்கூடிய நபர் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இவர் வந்து உடனடியாக இந்த ஜாஃபர் என்பவர் அந்த போஸ்டை வந்து அவருடைய சமூக வலைதளத்திலேருந்து நீக்கிறார் அப்படிங்கக்கூடிய செய்தியும் அந்த லோக்கலில் இருக்கிறவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க. அப்போ என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இவர்கள் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே இதே மேட்டுப்பாளையம் பகுதியில் தான் சட்டவிரோத மசூதிகள் பல முளைத்து வருகின்றன, மதரசாக்கள் சம்மந்தம் இல்லாமல் வருகின்றன அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம வந்து இதே ஸ்ரீ டிவியில் நம்ம பண்ணோம். நம்ம 2 பேரும் தான் அந்த செய்தியை நம்ம இதில் ஸ்ரீ டிவியில் பண்ணோன்னு எனக்கு ஞாபகம். அப்போ உடனே இது மாதிரியான தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள் என்று சொல்லி ஸ்ரீ டிவி மேலே வழக்கு கூட பதிதார்கள். ஆனால் இந்த வழக்கு இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லி கொஞ்ச நாள்லேயே பெங்களூருவில் நடந்த ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த வெடிகுண்டுக்கு ஆன சதி ஆலோசனைகள், அதுக்கான பயிற்சிகள் எல்லாம் எங்கே எடுத்தாங்க அப்படிங்கிறதை சொல்லும் பொழுது சத்தியமங்கலம் காடுகளில் தான் அதுக்கான ட்ரைனிங் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அதை தானே நம்ம செய்திகள் சிந்தங்களை சொன்னோம். மேட்டுப்பாளையம் அருகில் தான் இந்த சத்தியமங்கலம், இந்த காடுகளில் ஒளிந்து கொண்டு தான் இந்த மாதிரியான பயங்கரவாதங்களை செய்து வருகிறார்கள் என்று நம்ம அன்னைக்கு சொன்னது தானே அன்னைக்கு வந்து செய்தியாக அதுக்கப்புறம் வந்தது. அப்போ இது போன்ற இந்த மாதிரியான மசூதிகள் இன்னைக்கு அங்கு பலது முளைத்து கொண்டிருக்கின்றன. எந்தெந்த இடம்னு வேணாலும் கூட நம்ம வந்து ஏற்கனவே நம்ம அதில் சொல்லியிருந்தோம். தாசம்பாளையம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல மதரசா வந்து கட்டப்பட்டது. அதற்கு ஏற்கனவே அதுக்காக போராட்டம் நடத்தி தடை பெற்ற பிறகும் அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அது மதரசாவாக மாற்றப்பட்டு அதுக்கான திறப்புழா நடந்தது. அதற்கான நோட்டீஸ் எல்லாம் கூட வந்ததை நம்ம பார்த்தோம். அதே போல் காட்டூர் ராமத்தால் லே அவுட், அங்கேயும் வந்து ஒரு மசூதி. இங்கெல்லாம் வந்து பெருவாரியான இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல எல்லாம் இவர்கள் போய் அங்கே மசூதி கட்டினார்கள் அப்படின்றதை நம்ம பார்த்தோம். இது எதற்கு அனுமதி பெறாத கட்டப்பட்ட மசூதிகள், இதற்காக போராட்டங்களாக நடத்துனாங்க அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம பார்த்தோம். அதே போல் காணம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இலவச மனைப்பட்டா வழங்கக்கூடிய அந்த இடத்துல அதில் போயிட்டு என்ன பண்ணாங்க, அங்கே வந்து அது உதயநிதி தான் அந்த சமயத்தில் அதுக்கான வழங்குவதாக இருந்தது. அப்போ யாரையெல்லாம் அங்கே செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்காமல் வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு அங்கே நிலங்கள் கொடுக்கப்பட்டன அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தி வந்தது. அதற்காக இந்து முன்னணி அப்பொழுது போராட்டம் நடத்தியது என்றிருந்தது. இந்த செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அங்கே இருந்த ஒரு வள்ளலார் துவக்கப்பள்ளி ஒன்றை வந்து அந்த பள்ளியை வந்து அரபு பள்ளியாக மாற்றுவதற்கு அங்கே முயன்று கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் பார்த்த செய்திகள். இது எல்லாமே எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த பகுதி வந்து முற்றுகையிடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏற்கனவே அங்கே உள்ள கடைகள் எல்லாம் வந்து அவர்கள் வசம் சென்று விட்டன.
ஏற்கனவே இந்த மேட்டுப்பாளையம் இந்த பகுதியில் தான் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகியான ஆனந்த் அவர்கள் அடித்து தாக்கப்பட்டார். இன்னும் கூட அவர் வழக்கில் வந்து இன்னும் யார் வந்து தாக்கப்பட்ட குற்றவாளி என்பது இன்னும் கூட அவருக்கு சரியான நீதி கிடைக்கவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அதை தவிர பல இந்து முன்னணியின் அமைப்பில் நிர்வாகிகள் அந்த பகுதியில் வந்து இதே மேட்டுப்பாளையம் பகுதியில் தாக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே இந்து முன்னணி வெளியிட்டு ஆவணப்படத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் எந்த அளவுக்கு இங்கே வந்து பயங்கரவாதம் அரங்கேறி கொண்டிருக்கின்றன என்று. அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பிஎஃப்ஐ அமைப்பாக இருக்கட்டும், அவர்களுடைய பயிற்சி கூடங்கள் எல்லாம் கூட இதே சத்தியமங்கலம் காட்டு பகுதியில் நடந்தன. ரெண்டாவது இந்த பகுதியை சுற்றி இந்த ட்ரை ஜங்ஷனை சுற்றி இவர்கள் வந்து ஐஎஸ்ஐஎஸ் வந்து தனி ஒரு கொரசான் அமைப்பதற்கான ஒரு இடமாக அந்த இடத்தை மார்க் பண்ணி வைத்திருந்தார்கள். இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பல தடவை நம்ம வந்து சொல்லி கொண்டிருந்த ஒரு செய்தி தான். அப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு ராமாயணத்தை பற்றி இந்த ராமனை கதாநாயகனாக கொண்டாடக்கூடிய இந்த ராமரை பற்றியும் இவ்வளவு இழிவாக ஒரு ஆள் அங்கே வந்து பேசியிருக்கிறார். அதுக்கு மேலே இவருக்கு மேலே இன்னும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உமாசங்கர் என்ற கூடிய பிஜேபியினுடைய நகர தலைவராக இருப்பவர் இதற்காக இன்னைக்கு வந்து இவர் மேலே வழக்கு தொடுப்பதற்காக இன்னைக்கு வழக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் என்ன நடவடிக்கை இவர்கள் எடுப்பார்கள் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏதாவது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஆட்சியை பற்றியோ ஏதாவது வந்து ஒருத்தங்க இங்கிருந்தாவது ஒரு ஃபார்வேர்டு பண்ணால் கூட அவர்கள் எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி தேடி கண்டுபிடித்து அவர்களை வந்து கைது செய்யக்கூடிய இந்த அரசு இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிரான போடக்கூடிய அந்த போஸ்ட்டுகளுக்கு எல்லாத்திற்கும் பார்த்து கைது செய்வார்களா தெரியாது. ஏன்னா இன்னைக்கு ஆட்சியாளர்களே இந்த மாதிரியான கருத்துக்களை தானே இன்னைக்கு சொல்லி வருகிறார்கள். அதனால் இவர்கள் இதற்கான இதை செய்வார்களா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து இந்த நபர் இந்த மாதிரியான அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிறார் அப்படின்னு சொன்னால், அப்படிங்கும் பொழுது ஏற்கனவே அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத சம்பவங்கள் இதை எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது இது எல்லாத்தையும் வைத்து இவர் மீது ஒரு தனியாக விசாரணை நடத்தி இவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இவர் மேலே ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு அவமதிப்பு அவதூறு வழக்கு மட்டும் பதியாமல் இவர் மேலே ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தில் இவர் கைது செய்யப்பட்டு உடனடியாக இவை அனைத்தையும் குறித்து அவர்கள் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தியில் உள்ள கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாம் ஏற்கனவே சொன்னபடி மேட்டுப்பாளையம் என்பது இன்னைக்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் முற்றுகையிடப்பட்டு வருகிறது என்பதை தான் அங்கிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் காட்டுகிறது என்பதை இந்துக்களும் விழிப்புடன் இதில் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. திமுக ஆட்சிக்கு வந்தவனே அதை பற்றியோ திமுக ஆட்சியை பற்றியோ திமுக நபர்களை பற்றியோ இல்லை திமுகவுடைய வாரிசுகள் பற்றி யாரும் குறை கூறினால் அந்த நபர்கள் மேற்கொண்டு 2 விதமான விஷயங்கள் இருக்கும். ஒன்று வழக்கு பாயும், இன்னொன்று அவர்கள் மீது ஏதாவது ஒரு அடையாளம் தெரியாத நபரால் தாக்குதல் நடத்தப்படும். இது வாடிக்கையான விஷயம். உதாரணத்துக்கு சொல்லலாம், தாகிருஷ்ணன் கொலையிலிருந்து வரிசையாக சொல்லலாம். இன்றைக்கி வந்து குவாரி வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நெல்லையில் நடந்திருக்கு. இது நான் சொல்லலை, எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதே நேரத்தில் சமூக ஆர்வலரும் இதே குற்றச்சாட்டு சொன்னாங்க. திமுக ஆட்சியில் யாரும் வந்து அவர்களை குறை சொல்லக்கூடாது, குறை சொன்னால் அவர்கள் தடி எடுத்து இந்த நாள்காரில் மாறுவார்கள் அப்படின்ட்டு சமூக ஆர்வலர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஷயம் நெல்லையில் நடந்துக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, இவர் ஒரு கான்ட்ராக்டர் மட்டும் இல்லாமல் வந்து சமூக ஆர்வலர் இருக்கார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா பெர்டின் ராய்ன்ற பேர். இவர் வந்து என்ன பண்ணார், இவர் வந்து ஒரு நெல்லை ஜங்ஷனில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் முறையற்ற கட்டணங்கள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அது தொடர்பான தகவல்களையும், மேலும் பாளைய மார்க்கெட்டில் அதில் இருக்க முறையற்ற கட்டணங்கள் மாநகராட்சி கூட்டத்தில் எந்த ஒரு அனுமதி வாங்காமல் கட்டணம் கட்டியிருக்காங்க. இது தொடர்பாக வந்து தகவல் உரிமை சட்டம் மூலமாக பெறப்பட்டு அந்த தகவலை வச்சு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நாட்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்று காலை வந்து அவர் வெளியில் போன்ற நேரத்தில் வந்து அவர் மர்ம நபர்களால் அறுவாளால் வெட்டப்பட்டு இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக இப்போ பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு திமுக பற்றியோ இல்லை திமுக பற்றி எது சொன்னாலும் குண்டர்கள் தாக்கப்படுவதுன்றது வழக்கமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மக்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயமே அல்ல. ஏன்னா ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர் கதையில் இது ஒரு கதையாகத்தான் பார்க்கப்பட வேண்டியிருக்கு. ஏற்கனவே மணல் கடத்தலை தடுப்பதற்காக மணல் கடத்தல்காரர்களை பிடித்த விஏஓ மீது அவருடைய அலுவலகத்திலேயே போய் சென்று வெட்டினார்கள்ங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் அவரை வெட்டுவதற்கு முன்னாக காவல் நிலையத்துக்கு அவர்கள் சென்று வந்தார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது அந்த லெவலில் தான் இன்னைக்கு இருக்கிறது.
இன்னைக்கு யாராவது மணல் கடத்தலையோ இல்லை குவாரி கடத்தலையோ இன்னைக்கு தடுப்பதற்காகவோ இல்லை அதற்கு சம்பந்தமாகவோ அழைக்கப்படுவதாகவோ இருந்தால் அவர்கள் உயிரோடு இருப்பார்களா அப்படிங்கிறதுக்கான நிச்சயம் இன்னைக்கு கிடையாது. அந்த லெவலில் தான் இருக்குது. ஏன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே நாங்கள் ஜெயிப்போம், ஜெயித்தவுடன் நாங்கள் மணல் கடத்தலுக்கு அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்துட்டு வந்த ஒரு ஆட்சி. அதனால் அந்த ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய இதுக்கு நீங்கள் எதிராக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்தால் உங்களை எப்படி உயிரோடு விட்டு வைப்பார்கள்? அதை தான் இன்னைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதே போல் இன்னைக்கு பாருங்கள், நெல்லை இந்த ஒரு சம்பவத்துக்கு அவர் வந்து இவ்வளோ தூரம் ஒரு தொடர்ச்சியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு போராடி வந்திருக்கிறார். இன்னைக்கு கூட நெல்லை மாநகராட்சியில் என்ன 2 செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அதாவது தார் ரோடு போட்டாங்களாம். ஒரு 3 நாள் கழிச்சு அந்த தார் ரோடை வந்து இல்லை வெறும் மண்ணு மட்டும் கல்லாக இருக்கான், ரோடே காணாமா, அப்படியே பேந்து வந்துருச்சு ரோடு அப்படின்றாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பினாயில், இந்த பினாயிலுக்கு வந்து 55 லட்சம் அப்படின்னு சொல்லி பில்லு வந்திருக்கு. எப்படி 55 லட்சம் ஆகும்? இது வரைக்கும் வந்து 2 லட்சம் 2.5 லட்சம் அப்படின்னு வந்துட்டு இருந்தது. 55 லட்சம் 57 லட்சம் அப்படிங்கிற கணக்கில் எப்படி வரும்? அப்போ எப்படியெல்லாம் நூதனமான முறையில் கொள்ளையடிக்கிறது. இன்னைக்கு இதை தவிர தமிழகத்தில் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் வேறு எதை நம்மால் பார்க்க முடியுது சொல்லுங்கள்? இந்த வந்த அன்னியிலிருந்தே கூட இவங்களுடைய கான்ட்ராக்டர்கள் பண்ணி வச்ச வேலைகள், எப்படி ரோடு போட்டாங்க, என்ன மாதிரி திருவண்ணாமலையில் என்ன பண்ணாங்க, போர்வெல் அந்த பைப்பு குடிநீர் குழாய் எல்லா இடத்துலையும் வெறும் பைப்பு கூட பதிக்கலையே. அந்த பைப்பை தூக்குனா வெறும் அடியில் வந்து வெறும் எதுவுமே இல்லாமல் அப்படியே தான் இருந்தது. எப்படி தண்ணி வரும்? அதை ஒருத்தாள் வீடியோ எடுத்து ஆதாரத்தோடு போட்டதுக்காக அவர் மேலே வழக்கு போட்டாங்க. கான்ட்ராக்டர் வந்து இவ்வளோ தப்பாக பண்ணியிருக்கானே, எப்படிடா ஊழல் பண்ணானே, எப்படிடா அந்த பைப் இல்லாமல் பண்ணானே, அதை பற்றி அவன் கவலை இல்லை. அதுக்கு தப்பாக பண்ணவன் மேலே வழக்கு இல்லை. யார் வந்து முறையிட்டாலும் அவர் மேலே வழக்கு. இந்த இது மாதிரி தான் கஞ்சாவை கொண்டு போய் கொடுத்து கஞ்சா புழக்கம் இருக்குன்னு சொன்ன அவர் மேலே வழக்கு போட்ட மாதிரி. ஆமாம், கஞ்சா புழக்கம் எவ்வளோ இருக்கே, அதை என்னைக்கு நீங்கள் அதை சரி பண்ணுவீங்கன்னு போய் ஒருத்த மனு கொடுத்தா அவர் மேலே வழக்கு போட்டு அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்க. இந்த அரசு எப்படி இன்னைக்கு இருக்காங்கங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கணும். சரி, பொங்கல் பரிசு தருவீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க, மக்கள் யாரும் எங்களுக்கு பொங்கல் பரிசு தாங்க அப்படின்னு போய் கேட்கல, நீங்களாக தான் பொங்கல் பரிசு தருவேன்னு சொல்லி அதுக்கான சாமானத்தை எல்லாம் நீங்கள் தான் அறிவிச்சிங்க. ஆனால் அதில் வந்து இந்த மாதிரி பள்ளி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போய் கேட்டா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த வயசானவரை போய் பிடிச்சி நீங்கள் ஜெயிலில் போட்டீங்க. அவன் வழக்கு போட்டதுக்கு அவன் பையன் செத்தே போனான். அதை பற்றி இது வரைக்கும் ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? எப்படி விதவிதமான ஊழல்கள், எப்படிலாம் முட்டையில் அது எப்படி உள்ள கருப்பாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு மையில் தண்ணியில் ஊறி மை உள்ளே போச்சு அப்படின்னு ஒரு கதை. கெட்டு போன முட்டைக்கு ஒரு விளக்கம். எப்படி இந்த ஊழல் யார் செய்கிறார்களோ அந்த ஊழலை இந்த அரசு கண்டுகொள்வதும் இல்லை, அவர்கள் மீது தண்டனை கொடுப்பதும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊழலை யாராவது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா உடனடியாக அவர்களை கைது செய்திருவது. இதில் வேற இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் தினமா இன்னைக்கு. ஆமாம், பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி இன்னைக்கு பெருசாக வந்து இவர் பேசியிருக்கார், ஸ்டாலின் பேசியிருக்கார். இந்த பாஜக அரசில் வந்து பத்திரிகை சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார். நம்ம என்ன கேட்குறோன்னா, பத்திரிகை சுதந்திரம் விட்டுருங்க, ஏங்க அவன் சொந்தமாக வந்து ஒரு 4 லைன் வந்து ஃபேஸ்புக்கில் ஏதாவது எழுதினாலே எவனே தெரியாது, எவனோ பாவம் அவனுடைய குமரலில் ஃபேஸ்புக்கில் எழுதினா கூட அவனை பிடிச்சி நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி போடுறீங்க. அப்போ இது என்ன மாதிரியான சுதந்திரம்? வெட்டி ஒட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தா அந்த நபரை நடுராத்திரியில் போய் கைது செய்வீங்க. ஆனால் இது என்ன மாதிரியான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியலை. ஆனால் இன்னைக்கு இதுதான் திராவிட மாடலினுடைய சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத மட்டும் புரியுது. ஏன்னா இவர் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசும்பொழுது நமக்கு என்னெல்லாம் நமக்கும் ஞாபகம் வருதுன்னா, தினகரன் பத்திரிகை எரிப்பு, தினமலர் ஒரு செய்தி வெளியிட்டாங்கிறதுக்காக தினமலரை நீங்கள் எவ்வளோ கேவலமாக பேசி தினமலம் அப்படின்னு எல்லாம் எழுதுனது. ஆனால் தினமலர் வந்து தப்பாக ஒன்றும் அந்த செய்தி வெளியிடல, என்ன செய்தியோ அந்த செய்தியை தான் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துருந்தாங்க. ஏன்னா அந்த தலைப்பை மட்டும் கொஞ்சம் அவங்க மாற்றி போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த வாட்ஸ்அப்பினுடைய செய்திக்கு இன்றைக்கி அப்படித்தான் ஒரு தலைப்புமே போட முடியாது, வாட்ஸ்அப் செய்தி படித்து பார்த்துருந்தோம்னா. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, தினமலம்னு நீங்கள் போட்டீங்க. நீங்கள் அந்த கருத்தோடு நீங்கள் மோதலையே. அடுத்ததாக வந்து என்னாச்சு, அடுத்து இப்போ பாருங்கள், சவுக்கு சங்கர் இவருக்கெல்லாம் எடுத்து பேசுகிறாரா, இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க. அவரோட கருத்துக்கள் நம்ம ஏற்கிறோம் இல்லைன்றது வேறு. உங்களை பற்றி யாராவது ஒரு ஆள் எதிர்ப்பாக ஒரு கருத்து சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவர்கள் நீ கைது செய்யப்படுவார்கள்.
அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து தெளிவாக பார்க்குறோம். இதில் வந்து சிற்றரசு வீட்டுக்குள்ளே போய் விசாரிப்பதற்காக சென்ற பத்திரிகையாளர்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்தினாங்க. பாலிமர் செய்தியாளர்கள் தாக்கப்பட்டது. இதெல்லாம் தான் நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நினைவுக்கு வருகிறது. அதனால் இந்த திராவிட மாடல் அரசு வந்ததிலிருந்து ஊழல், இந்த மாதிரியாக அரசுக்கு எதிராக பேசுபவர்களை உடனடியாக வந்து அவர்களை கைது செய்வது, அவர்கள் மேலே வன்முறை செய்வது, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இதை எல்லாம் கண்டிக்காததுனால இந்த வன்முறைகள் வந்து இந்த தமிழகத்தில் இன்னும் தொடரத்தான் போகிறது. இதற்கு வந்து விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா விஏஓ கொலை நடந்த உடனே ஏதாவது இந்த மாதிரியாக ஒரு வன்முறை நடந்திருக்கிறது, இதை டாலரேட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையான நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டதா? இல்லையே. மணல் கொள்ளையை பற்றி இடி விசாரிக்க வந்தோடனே இவங்க என்ன பண்ணாங்க? விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டாங்க. அப்போ இந்த வன்முறை பண்ணுறவனுக்குலாம் என்ன நினைப்பான் அவன்? நமக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்புப்பா, நம்ம வந்து கொலை பண்ணாலும் நம்மளை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, நம்ம போய் அடிச்சுட்டு வந்தாலும் யாரும் செய்ய மாட்டாங்க, நமக்கு பாதுகாப்பு இந்த கொடுக்க போகிறது யார்? இந்த அரசு. அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு தமிழகத்தில் உருவாகிவிட்டது. அதனால சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் சீர்கெட்டு அதல பாதாளத்தில் இருக்கிறது என்பதை இது மேலும் ஒரு உதாரணம் இந்த செய்தி. ஆலயத்தை எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பக்தி மிகவும் தூய்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையில் கொண்டது ஒரு இந்து மதத்தில் ஒரு விஷயம். இப்படி ஆலயத்தை உழவார பணி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிக்கிட்டே அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் வந்து அப்பர் சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர். இவர் தன்னுடைய எப்பவுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கலப்பையோட திருவார். ஒவ்வொரு கோயிலும் உழவார பணி செய்வதே என்பது ஒரு திருத்தொண்டுன்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் திருத்தொண்டு செய்தவர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உழவார பணி செய்வதற்கே வந்து அனுமதி கிடைப்பதில்லை. என்ன காரணம் அப்படின்னா அறநிலைத்துறைன்னு ஒரு துறை உள்ளே வந்தனால. அறநிலைத்துறை என்ன பண்ணியிருக்குன்னா கோயிலை வந்து நிர்வாகம் பார்க்க வந்த அறநிலைத்துறை ஏற்கனவே எல்லா விஷயத்திலும் இப்போ அறநிலைத்துறை கேட்டு நடக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து ஒரு கோயிலில் கேட்டிருக்காங்க. அந்த கோயிலில் உழவார பணி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறநிலைத்துறை தடுத்திருக்கு. இது தொடர்பாக வந்து மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர் எம் கார்த்திகேயன் என்ன பண்ணியிருக்கார், மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். இந்த மாதிரி உழவார பணிக்கு நாங்கள் இது கோயிலுக்கு பண்ணுறதா இருந்தோம், அந்த மாதிரி அனுமதி எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லும்போது இது தொடர்பாக மனு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயில் உழவார பணியில் ஒரு விஷயத்தில் அரசு தலையிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் கேட்கப்பட்டிருந்தால் கேட்கப்பட்ட 7 நாட்களுக்குள் அனுமதி கொடுக்க வேண்டியது கோயிலின் நிர்வாகத்தின் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உழவார பணி அப்படிங்கிறதை ஒரு தெய்வ பணியாக அவர்களுடைய ஆத்ம திருப்திக்காக மக்கள் தானாக முன்வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த உழவார பணி என்பது. இது வந்து கோவிலுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய தொடர்பை கொடுக்கக்கூடியது இந்த உழவார பணி என்பது. ஆனால் இன்னைக்கு என்ன அறநிலையத்துறை நினைக்குது அப்படின்னு சொன்னால், கோவிலுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள தொடர்பை அறுக்க வேண்டும். கோவிலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடணும், அவ்வளோதான். அப்படி அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு போகிறதுக்கும் நீங்கள் பல கட்டணங்கள் விதிக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து திருவிழாவை நடத்த விடக்கூடாது. தேர் பாருங்கள், இந்த ஏற்கனவே ஒரு களக்காடில் வந்து ஒரு தேர் ஓட்டத்தை நிறுத்துறதுக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்து முன்னணி. இந்த மாதிரி அந்த விழாக்களை நடத்துவதில் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த விழாவை நடத்த விடாமல் முடக்கணும். அப்போ நீங்கள் எப்படியாவது ஒன்று பண்ணி மக்களுக்கும் அந்த கோவிலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை எல்லா விதத்திலையும் நீங்கள் அறுத்து விட வேண்டும். அதுதான் இன்றைக்கி அறநிலையத்துறை செஞ்சிட்ருக்கு. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இன்றைக்கி வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உழவார பணியை நீங்கள் செய்வதற்கு கோவில்களில் இன்றைக்கி தடை வைத்திருக்காங்க. அதனுடைய ஒரு வழக்கு தான் இன்றைக்கி வந்து வந்திருக்கு தீர்ப்பு. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அது இன்றைக்கி கோர்ட்டில் சொல்லியிருக்கு, இந்த உழவார பணி செய்பவர்களுக்கு அவர்கள் அந்த பணி செய்வதற்கு மட்டும்தான், அவங்க வேறு எந்த இதுவும் அதனால் வந்து அட்வான்டேஜ் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு தீர்ப்பை வந்து இன்றைக்கி கோர்ட்டு சொல்லியிருக்கு. அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த உழவார பணி தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட்டு கேட்கல. இன்னைக்கு கோவில்களில் வந்து கோவில்களுக்கு ஒரு புத்துணர்வு கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய பழைய, அதாவது அங்கங்கே வேண்டாத செடிகள் வளர்ந்துருந்தால் அந்த செடிகள் எல்லாத்தையும் வெட்டி எறிந்து விட்டு, கோவில் ஏதாவது குப்பைகள் பாசம் பிடித்திருக்கூடாது அந்த இடங்களை எல்லாம் கழுவிட்டு, இங்கேனாவது பேர்ந்திருந்தால் அந்த இடத்தையெல்லாம் சீர் செய்து, இதான உழவார பணியில் அவங்க செய்ய போகிறாங்க. அப்போ இந்த பணியை செஞ்சால் என்ன ஆகும், கோவில் ஒரு புது பொலிவோடு இருக்கும். அப்போ இந்த பணியை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிவித்தா கோவில் வந்து ஒரு புது பொலிவோடு இருக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு இடத்துல ஒரு அரச மரமே வளருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு சின்ன ஒரு செடி அது வளர்ந்து வருதுன்னு வைங்க.
இப்போ நீங்கள் அதை கண்டுக்கலை, அந்த செடியை வந்து நீங்கள் வெட்டி எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு கற்கோவிலாக இருந்தாலும் சரி, அது பெரிய மலராக வரும்போது அந்த கோவிலையே அந்த மரமானது தகர்த்து விடும். கோயில் சிதிலமடைகிறதுக்கு வாய்ப்பு கோவில் சிதிலமடைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த கோவில் சிதிலமடைந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அப்படா முடிஞ்சு, அந்த கோவிலுக்கு என்னெல்லாம் சொத்து இருக்குது, அந்த சொத்தெல்லாம் இவங்க எல்லாமே ஆட்டையை போட்டுருவாங்க, அந்த கோவிலில் இருக்கிற சிலையை எல்லாத்தையும் கடத்திடுவாங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்த கோவில் ஒன்று இருந்ததே கூட அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியாது, கோவிலே காணாமல் போயிடும். அப்போ இந்த பணி, இதை தடுக்கிறது யார்? இப்போ இந்த உழவார பணி இது எல்லாத்தையும் தடுக்கிறது. அப்போ இது அறநிலைத்துறைக்கு பிடிக்குமா? ஏன்னா அறநிலைத்துறையோட வேலை என்ன இன்னைக்கு? சொத்துக்களை ஆட்டையை போடுறது, இல்லை இந்த மாதிரி சிலை காணாமல் போனால் அதை கண்டுக்காமல் இருக்கிறது, கோவில் பணத்தை வந்து உண்டியல் பணத்தை, தங்கத்தை இதெல்லாத்தையும் இது பண்ணிக்கிறது, உண்டியல் பணத்தை எண்ணும் பொழுது கூட யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த விதிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம். செய்வது அனைத்துமே சட்டவிரோதம். சொத்துக்களில் வந்து கவர்மெண்ட் கட்டடங்களை கட்டுறது, அப்புறம் கோவில் காசில் வந்து இவங்களுக்கு தேவையான வண்டி வாகனங்களை எல்லாம் வாங்குவது, இதெல்லாம் தானே இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க அந்த அறநிலைத்துறை. அப்போ இது மூலம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எதுக்கு? இந்த கோவிலே அழிக்கிறதுக்கு அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கோவிலை வந்து மீண்டும் வந்து ஒரு பொதுப்பொழிவோடு நீங்கள் ஆக்கிடுவீங்களே உழவார பணி செய்தா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவர்கள் இதனால் அதை தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றம் இன்னைக்கு இதற்கான ஒரு தடையை அகற்றி இருக்கிறது. ஆனாலும் கூட நமக்கு என்ன இதில் ஒரு வருத்தம் அப்படின்னா, ஒரு தடவையும் இந்த அறநிலைத்துறையினுடைய மேலே உள்ள வழக்குகள் வரும் பொழுது நம்மளுடைய வருத்தத்தை நம்ம ஒரு தடவையும் இங்கே பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். என்ன அப்படின்னா, எதுக்காக இப்போ நீங்கள் உழவார பணியை நீங்கள் தடுத்தீங்க? யாராச்சும் கேட்டாங்களா? இந்த உழவார பணிக்கு பின்னாடி என்ன இருக்கிறது? இவ்வளவு காலமாக அதுக்கு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பணி இந்த உழவார பணி. அப்போ அந்த உழவார பணியை நீங்கள் செய்ய விடாமல் தடுக்கிறதுனுடைய உள்நோக்கம் என்ன? இது அறநிலைத்துறை பார்த்து இந்த கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கா? சரி, இவ்வளவு கோவிலில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, ஏதாவது ஒரு ஈஓ மேலேயாவது இல்லை ஏதாவது ஒரு அறநிலைத்துறை அதிகாரி மேலாவது இது நடவடிக்கை எடுத்திருக்குமா? இல்லை கோர்ட்டு சொல்கிற எதையுமே இந்த அறநிலைத்துறை கேட்பதில்லையே, அதை அமல்படுத்துவதில்லையே அப்படின்னாவது சொல்லி இந்த கோர்ட்டு யார் மேலேயாவது கண்டெம்ட் ஆஃப் இது போட்டிருக்குமா? ஏதாவது ஒரு கேஸு இவங்க மேலே வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி எதாவது ஒன்றாவது நடந்திருக்குமா இது வரைக்கும்? அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா இந்துக்கள் இது போல் ஒரு தடவையும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக இன்றைக்கி நீதிமன்றத்தை நாடுவதும், நீதிமன்றம் உடனே அழகக்கூடிய ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு டம்ளர் பாலை கொடுத்தோ இல்லை ஒரு பிஸ்கட்டை கொடுத்தோ அந்த குழந்தையினுடைய அழுகையை நிறுத்துவது போல் இவங்களும் ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லி அதை நிறுத்துகிறாங்களே தவிர, அதற்கு ஒரு பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன், அதற்கு ஒரு நடவடிக்கை, அது இனிமேல் இது மூலம் நடக்காது அப்படிங்கிறதுக்கான எந்த உறுதியையும் நீதிமன்றங்களும் இதுவரை தந்ததாக நமக்கு தெரியல. அப்போ இது போல் வந்து கோவில்களை சீரழிக்கக்கூடிய ஒரு பணி வந்து தொடர்ந்து அறநிலைத்துறை செய்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு அராஜகமாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன்னா பாருங்கள், சமீபத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் பாருங்கள். பழனியில் வந்து காவடி எடுத்துகிட்டு டான்ஸ் ஆடிட்டு போகிற அந்த மேலதாளங்கள் வாசிச்சுட்டு போகிறதுக்கு தடை விதித்தாங்க. அதுக்கப்புறம் கோவிலில் வந்து உள்ளே வந்து சிவராத்திரி அன்னைக்கு உள்ள பிரகாரத்தில் உட்காந்து சாமி பார்க்கறதுக்கு தடை விதிச்சு வெளில போனாங்க. ஒரு கோவிலில் வந்து மக்கள் பொங்கல் வைத்து வழிபடுறது தடை, அது அறநிலையத்துறையே செய்யும், அறநிலையத்துறையிட்ட பணத்தை கட்டிட்டு போனாங்க. கூட்டத்தில் பக்தர்கள் நின்றுட்டு இருக்கிற க்யூவில் இருக்கிற பக்தர்களை அடித்தாங்க. அங்கே பக்தர்கள் வந்து இறைவனுடைய பெயரை வந்து கத்தி சொன்னதுக்காக கத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களை தடுத்தார்கள். எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு தொடர்ந்து. இது எதற்காகவாது இதுக்கு கோர்ட் வந்து இதற்கு எல்லாத்துக்கும் எதையாவது கண்டிச்சிருக்குமா? இது எப்படி இதெல்லாம் நடக்குது, இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் மேலே ஏதாவது இல்லை அறநிலைத்துறையாவது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்குமா? இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் இன்றைக்கி அறநிலைத்துறை திட்டமிட்டு இந்துக்களுக்கும் கோவிலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அறுக்க வேண்டும் என்னக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்கிறது. ஆனால் இந்த உழவார பணியும் அந்த அடிப்படையில் தான் இவர்கள் தடுத்து நிறுத்தினார்களோ என்ற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அந்த தடையை வந்து நீக்கி இருக்கிறது நீதிமன்றம், அது பாராட்டுக்குரியது. ஆனால் இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அமல்படுத்தப்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. 2016 அதிகமாக உச்சரிக்கப்பட்ட பேர் ரோஹித் வெமுலா. ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வந்து ஹைதராபாத் யூனிவர்சிட்டி உள்ள ஹாஸ்டல் வளாகத்தில் தூக்கிட்டு மரணம் அடைகிறார். இந்த தற்கொலை தொடர்பாக வந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு காரணம் வந்து ஏபிவிபி மாணவர்கள் தான். அவர்களுக்கும் தலித் மாணவர் ரோஹித் வெமுலாக்கும் சண்டை. அதன் காரணமாக வந்து அப்போ துணைவேந்தராக இருந்த பண்டார தத்தாத்திரே வந்து இவருக்கு உரிய ஸ்காலர்ஷிப் வந்து, அதாவது கல்வி உதவியை நிறுத்தி வைத்தார்.
அதன் காரணமாக அவர் படிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அப்படி ஒரு கட்டமைக்கப்பட்டு நாடு முழுவதும் அது இடதுசாரி இதழாலும் காங்கிரஸ்னாலும் ஏன் இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் கூட அந்த கேள்விகளை கேட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். பத்திரிகைகள் அன்னைக்கு இருந்த ஒரு பத்திரிகைகள் தங்களுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி கட்டுக்கதைகளை நிறையா வெளியிட்டிருந்தார்கள். அதன் காரணமாக மிகப்பெரிய நெருக்கடி ஸ்மிருதி இரானியார் அப்போது இதாக இருந்தாங்க, மத்திய மனிதவளத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்திருந்தார்கள். இது தொடர்பாக பாஜக சார்பாக குறிப்பிட போகும்போது அவங்க சொல்கிறாங்க ரோஹித் வெமுலா ஒரு தலித் இல்லை, அவர் தலித் இல்லைன்றது பல்கலைக்கழக நிர்வாகம் கண்டுபிடித்ததன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்று அவர்கள் சொல்லப்படுமோ அந்த இது உண்மை யாரும் ஏற்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2016 எல்லாரும் மறந்து விட்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட இது தொடர்பாக காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இதெல்லாம் நடந்து காலங்கள் ஓடிவிட்டன. கிட்டத்தட்ட 2024 இதுக்குன்னா விசாரணை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அரசு ஆட்சியில் மாறப்பட்டது, காங்கிரஸ் அரசு பதவியேற்றது. இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் அந்த விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. இதே காங்கிரஸை பற்றி சொல்கிறாங்க. அவங்க இந்த விசாரணை அறிக்கையின் மூலமாக ரோஹித் வெமுலா ஒரு தலித் அல்ல அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணுறாங்க. அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இதற்கும் பிஜேபிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்ற போது இந்த சமூக ஆர்வலர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அன்னைக்கு ராகுல் காந்தி அந்த தொடர்பாக அந்த கல்லூரி வளாகத்தில் இருந்த மாணவர்கள் இந்த கொலைக்கு மோடி தான் காரணம் என்று மண்ணைவாரி தூற்றினாரே, இன்று எந்த முகத்தோடு இவர் கேள்வி கேட்பார் அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்னைக்கு ரோஹித் வெமுலா வச்சு எவ்வளவு அரசியல் நடந்தது என்று நம்ம அனைவருக்குமே தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அங்கே கேம்பஸுக்கு போனார், அந்த குடும்பத்தை எல்லாம் போய் பார்த்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட ஒருத்தரை கேண்டிடேட்டாகவும் ஆக்கினார்கள். இவ்வளவு விஷயம் அந்த ஒரு நபரை வைத்து அன்னைக்கு அவ்வளவு அரசியல் ஆக்கப்பட்டது, அதை நாம் அனைவருமே அறிவோம். இப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது கிடையாது, அவர் ஒரு அந்த பட்டியலினத்தை சார்ந்தவரே கிடையாது அப்படி என்கிற மாதிரியாக இன்னைக்கு வந்திருக்கிறது தீர்ப்பு. அதாவது இன்றைக்கி போலீஸ் விசாரணையில் அவங்க க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோஷர் ரிப்போர்ட் என்னமோ பாஜக ஆட்சியில் வந்ததும் கிடையாது, இவங்க காங்கிரஸ் ஆட்சியில் தான் வந்திருக்கக்கூடிய ஒரு க்ளோஷர் ரிப்போர்ட். அது இன்றைக்கி வெளியாகி இருக்கிறது அந்த க்ளோஷர் ரிப்போர்ட். அப்போ இதை வைத்து கொண்டு இவ்வளவு நாள் இங்கு ஜாதி அரசியல் நடத்திய, இதை வைத்து கொண்டு அனைவர் மேலேயும் நீங்கள் குற்றம் சுமத்தியது, இவ்வளோ நாள் இந்த வழக்கில் ஏபிபி மேலேயும் நீங்கள் இந்த வழக்கில் இணைத்து அவர்களையெல்லாம் குற்றவாளியாக்கி அவர்களையெல்லாம் நீங்கள் இப்போ அவமானப்படுத்தியிருந்தீங்களே, இதற்கெல்லாம் இப்போ இவர்கள் மன்னிப்பு கேட்பார்களா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒரு பட்டியலினத்தையே சாராத ஒருத்தரை கொண்டு போய் நீங்கள் பட்டியலினத்தவர் அப்படின்னு நீங்கள் சொல்லி, இப்போ நீங்கள் இந்த பட்டியலின சமூகத்திற்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு அநீதி இழைத்திருக்கிறீர்களா இல்லையா? அப்போ பட்டியலின சமுதாயம் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் தாக்கப்படுவார்கள், அவர்கள் இவர்கள் கொலைதான் செய்வார்கள், இந்த மாதிரியாக அவமானப்படுத்துவார்கள், இவர்களால் இந்த பிரச்சனைன்னு நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே கட்டமைச்சிங்களே, அப்போ பட்டியலின மக்களை நீங்கள் ஏமாற்றிருக்கிறீர்களா இல்லையா? இப்படி ஏமாற்றி ஒரு சமூகத்தையே இன்னைக்கு தூண்டிவிட்டு இன்னொரு சமூகத்திற்கு இடையில நீங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் தூண்டி விட்டுருக்கீங்களே, இது ஒரு மொத்த ஒரு சமூகத்துக்குள்ளார ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தானே இன்னைக்கு காங்கிரஸ் அன்னைக்கு பார்த்தது. அப்போ இதெல்லாமே இன்னைக்கு ஒரு வெறுப்பு பேச்சாகவோ ஒரு வெறுப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாவோ ஆகாதா? இப்போ சாதாரணமாக ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தை பேசிவிட்டார் என்றாலே அது வெறுப்பு பேச்சு அப்படின்னு வெறுப்பு உடனே உருவாகிறது, பதற்றம் வருகிறது, இதனால் எப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லக்கூடிய நீதிமன்றங்கள் இதை இப்போ கேள்வியாக எழுப்பணுமா வேண்டாமா? இது அட்லீஸ்ட் அது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு 10 பேர் பார்த்துருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை, நீங்கள் கட்டமைத்தீர்கள். 2 சமூகங்களுக்கிடையே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே நீங்கள் உருவாக்குனீங்க அதை வச்சு. அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் செஞ்ச உங்களுடைய வார்த்தைகளை நம்பி உங்களுக்கு பின்னாடி வந்த இந்த பட்டியலின மக்களை நீங்கள் ஏமாளியாக்கி முட்டாளாக்கி தானே நீங்கள் வைத்திருந்திருக்கீர்கள். அதானே இன்னைக்கு நடந்திருக்கு. அப்போ இதற்காக போராடின இவ்வளவு பேரும், நான் இப்போ ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், இன்னைக்கு தமிழகத்தில் நடந்ததையும் நம்ம வச்சுப்போம். தமிழகத்தில் பல செய்திகள் தொடர்ந்து இப்போ வந்துட்டுருக்கு. ஆதி திராவிடர் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கு சரியானபடி நீங்கள் பணத்தை கொடுப்பதில்லை, அங்கே சரியான சாப்பாடுகள் வழங்கப்படுவதில்லை, அவங்க சாப்பாட்டுக்கே கூட மளிகை கடையிலெல்லாம் கடன் வைத்திருக்கிறார்கள், இந்த மாதிரியான செய்திகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ ஏன் அதுக்கு எதிராக யாரும் இங்கே போராட்டம் நடத்தலை? இங்கே இதுக்கெல்லாம் இந்த பட்டியலினத்திற்கான காவலர் நான் தான் சொல்லிட்டு இருக்காரு இந்த திருமாவளவன். அப்போ இவர் இதுக்காச்சும் போராடி இருக்காரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்திற்காக?
இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் தீண்டத்தகாதவர்களா, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படிங்கிற மாதிரியாக பேசினார் தயாநிதி மாறன். அப்போ தயாநிதி மாறன் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி திருமாவளவன்கிட்ட போய் கேட்கும்பொழுது என்ன சொன்னார்? நான் அவரை சொல்லிட்டேன், நாங்கள் தோழமை சுற்றுதல் மூலமாக நான் சுட்டி விட்டேன் அப்படின்னாரு. அப்பையும் இவர்கள் நியாயம் பெற்று தரவில்லை. ஆர்எஸ் பாரதி நாங்கள் போட்ட பிச்சையில் வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பேசினார் அன்னைக்கு. அப்போ அதை இவர்கள் கண்டித்து இன்னைக்கு வந்து அரசியல் கண்டித்தார்களா, இல்லை அந்த பட்டியலின மக்களுக்காக இவர்கள் வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு நீதியை பெற்றுக் கொடுத்தார்களா? அப்போ இந்த பட்டியலின மக்கள், பட்டியலினத்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து ஒரு சென்சேஷனலைஸாக வைத்துக்கொண்டு, அவர்களை வந்து நீங்கள் ஒரு ஓட்டு வங்கியாக மாற்றி வைத்துக்கொண்டு, அவர்கள் அதுக்கு பேரில் அந்த ஜாதி அரசியலை நீங்கள் செய்து இன்னைக்கு இந்த கட்சிகள் வந்து ஓட்டு வங்கியாக அவர்களை மாற்றிக்கொண்டு அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அதுதானே இந்த ரோஹித் வெமுலா கேஸ்லேருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அன்னைக்கு நீங்கள் இந்த காங்கிரஸும் ஒரு கேண்டிடேட் அவர்கள் குடும்பத்திலேருந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க, என்னென்னு பட்டியலின மக்களை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கள் பட்டியலினத்தையே சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ பட்டியலினத்தவர்களுக்கு செய்திருக்கிற துரோகம் தானே அது. அதோட உச்சகட்டம் ரோஹித் வெமுலா பற்றி தன்னோட மேனிஃபெஸ்டோலையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்களே. அப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மக்களை வந்து நீங்கள் ஏமாற்றக்கூடிய ஒரு செயலை தானே நீங்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அப்பாவி மக்களை ஏமாற்றி நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கீங்க. ஆமாம், இப்போ இந்த ஜாதிகள் விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சில விஷயங்களை நம்ம சீர்தூக்கி இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு நாடார் சமுதாயத்தை ஜாதிகள், அந்த ஜாதி இருக்குது, இப்போ அந்த சமுதாய மக்களுக்காக அப்படின்னு சொல்லி சில கூட்டமைப்புகளை வைத்திருக்கிறார்கள், கல்லூரிகள் தொடங்கி இருக்கிறார்கள். அதே போல் ஒவ்வொரு சமூகத்திற்கும் சரி. அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன, இப்போ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி தலைவர்கள் ஏதாவது இதே போல் வந்து ஒரு கல்லூரி கட்டுவதோ இல்லை அந்த மாணவர்களுடைய அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவோ ஆரோக்கியமான டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது செஞ்சுருக்காங்களா தமிழகத்தில்? எடுத்து பாருங்க. இப்போ நாராயணகுரு தாழ்த்தப்பட்ட இந்த பட்டியலின மகத்திற்காக போராடினார். ஆனால் அவர் செஞ்ச போராட்டம் எப்படி இருந்தது? அவர்களுக்காக அவர் எத்தனை கல்லூரிகள் கட்டினார், அந்த சமூகத்தை எப்படி அவர் மேலே கொண்டு வந்தார், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது போல் ஏதாவது இங்கே இந்த திருமாவளவனோ இல்லை இங்கே சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களோ ஏதாவது இன்னைக்கு இங்கே செய்திருக்கிறார்களா? அவர்களை எப்படி இவர் வச்சிருக்காரு? நீ மத ஜாதியிலேருந்து போய் பொண்ணுகளை தூக்கிட்டு வா, சரக்கு மெடுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களை எப்படி நீங்கள் வந்து ஒரு ரவுடிகளாகவும் அவர்களை நீங்கள் எப்படி சித்தரித்து நீங்கள் வச்சுருக்கீங்க? இவரே என்ன சொன்னார், நான் பேனருக்காக தான் இப்போ அங்கே இருக்கேன், இல்லைன்னா வேறு யாராச்சும் அங்கே வருவாங்க அப்படின்னு. அப்போ இந்த மக்களை முழுவதுமாக அரசியலுக்காக, ஒரு ஓட்டு வங்கிக்காக அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய நலனிற்கு எதையுமே இவர்கள் செய்யாமல், ஏன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த இந்த திராவிட அரசியலில் எப்படி இந்த பட்டியலின மக்களை இவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் இவ்வளோ செய்கிறோம் அப்படிங்கிறது செய்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வேங்கை வயலுக்கு எந்தவித வேங்கை வயலில் செய்த குற்றவாளிகளுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து நீதி பெற்று தராத ஒரு அரசு தானே இன்னைக்கு இருக்குது. அதுக்காக யாராவது இன்னைக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்காங்களா இங்கே? அப்போ இதற்கெல்லாம் போராட்டம் நடத்தாதவர்கள் ரோஹித் வெமுலாவிற்கு மட்டும் பேசினாங்க. இதே போல் தான் ஹத்ராஸில் போய் பண்ணாங்க. கடைசியாக என்னாச்சு, அதுவும் இதே போல் அதுக்கும் இதற்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது வந்துச்சு. அப்போ இன்னைக்கு எப்படி வந்து சிறுபான்மையினர்கள் அப்படின்றத ஒரு வேர்டை காயின் பண்ணிட்டு இருக்காங்களோ, பட்டியலின மக்களை இந்துக்களிடமிருந்து வேறு, இந்துக்கள் வேறு பட்டியலின மக்கள் வேறு அப்படி என்பது போல அவர்களை பிரித்தெடுத்து அதை தனியாக ஒரு சமுதாயத்தையாக கட்டமைத்து இவர்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிரானவர்கள் தான் என்ற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தையும் இங்கு உருவாக்கி சமூகத்தில் எப்பொழுதுமே ஒரு பதற்றத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறதான் இத்தனை நாளும் நடந்து கொண்டிருந்த அரசியல் தான். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ரோஹித் வெமுலா வழக்கு. அதை செய்து கொண்டிருப்பது இது காங்கிரஸும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறது, இந்த திராவிட கட்சிகளும் இதைத்தான் இத்தனை காலமாக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. காசால ரொம்ப நீண்ட நாட்கள் போர் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த ஹமாஸ்க்கு எதிராக வந்து மிகப்பெரிய ஒரு போர்வை வந்து இஸ்ரேல் தொடங்கியிருக்கு. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலை வந்து அமெரிக்கா எடுத்திருந்தது. இந்நிலையில் வந்து அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சனா பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து சில மாணவர்கள் வந்து ஹமாஸ்க்கு ஆதரவாக, ஹவுதீஸ் அவங்களுக்கு ஆதரவாக வந்து சில போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு. இந்த போராட்டம் நடைபெறும் போது அதுக்கு வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்கி உள்ளார்கள்
அங்கே இருக்க அமெரிக்க காவல்துறையில். இது தொடர்பாக வந்து சில மாணவர்கள் இடைநீக்கம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணியிருந்த போது இது தொடர்பாக செய்திகள் வெளியே வந்த நிலையில் அந்த ஹவுதி அமைப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இடைநீக்கப்பட்ட மாணவர்கள் தங்களுடைய கல்வியை வந்து தொடரணும்னா மனிதாபன அமைப்பில் வந்து நீங்கள் வந்து ஏமனில் வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள் வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு எதிரான போராட்டத்தை வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்கிறார்கள், இது எங்களுக்கு அது எதிரான ஒரு விஷயம், அப்படி இப்போ இருக்கக்கூடிய எங்கே மாணவர்களாக இருந்தாலும் எங்கள் ஏமனில் வந்து நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹவுதி அமைப்பில் அறிக்கை விட்டுருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹவுதி வந்து இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ அமெரிக்காவிலேருந்து எத்தனை பேர் இப்போ ஏமன் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. சரி, மாணவர்கள்லாம் போராட்டம் நடத்திட்டாங்க. மாணவர்கள் போராட்டம் நடத்தனால இன்றைக்கி வந்து இவர்கள் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சரி, ஹவுதி வந்து இப்போ என்ன மாதிரியான யூனிவர்சிட்டியில் இப்போ வந்து இந்த மாணவர்களை ப்ளேஸ் பண்ண போகிறாங்க? ஏன்னா இப்போ இந்த ஹவுதி சொல்லி எந்த யூனிவர்சிட்டி இப்போ கேட்க போகுது நம்ம கேள்வி. எங்கேயாவது ஒரு ஆப்கானிஸ்தானில் ஏதாவது யூனிவர்சிட்டி கட்டியிருக்காங்களா அப்படின்னு தெரில. இருந்தால் அங்கே ஏதாவது சேர்ப்பாங்களோ என்னமோ. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த இங்கே தமிழகத்தில் கூடிய எஸ்ஏ ராஜா கல்லூரி நார்கோயில் அவங்க கூட வந்து அதில் கூட சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஹவுதி சொல்லி. இப்போ எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இன்றைக்கி ஹவுதி வேண்டும் என்றே கொடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எல்லா உலகம் எங்கும் கூட இந்த ஒரே ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த பாலஸ்தீனுக்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக இதை இப்போலாம் செய்து கொண்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இப்போ இந்த மாணவர்கள்லாம் வந்து இப்போ சிரியாவுக்கோ லெபனானுக்கோ இப்போ போய் இவங்களாம் படிப்பாங்களா? இல்லை, எத்தனை பேர் இப்போ சரி இவங்க செய்தி வெளியிட்டுட்டாங்க, இவங்க அறிக்கை கொடுத்துட்டாங்க, இப்போ எத்தனை மாணவர்கள் நாங்கள் போக தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ கிளம்புறாங்கன்னு பார்க்கலாம். எத்தனை பேர் பதில் சொல்லியிருக்காங்க? எப்படி போவாங்க? எல்லாம் எங்கே போவாங்க? அப்போ இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து இன்றைக்கி லிபரல்கள் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி நடத்தக்கூடிய இந்த போராட்டங்களை இன்றைக்கி வந்து அமெரிக்கா தடுத்து நிறுத்தியிருக்கு. இப்போ நமக்கு அமெரிக்காக்கிட்டையும் நமக்கு சில கேள்விகள் இருக்கிறது. இப்போ சரி, ஹவுதி யூனிவர்சிட்டி, இப்போ ஹவுதி அங்கோடைய யூனிவர்சிட்டியில் வாங்க நாங்கள் படிப்பு சொல்லித்தரோன்னா என்ன மாதிரியான படிப்பு இவங்க சொல்லித்தர போகிறாங்க? யோசிச்சு பாருங்கள். எப்படி குண்டு வைக்கலாம், எங்கே குண்டு வச்சா, எந்த நாட்டில் குண்டு வச்சா அந்த நாட்டில் உள்ள அமைதியை கெடுக்கலாம், எங்கே வந்து எப்படி வந்து பொண்ணுங்களை வந்து லவ் பண்ணி மதமாற்றம் பண்ணலாம், எப்படி வந்து செக்ஸ்லேவாக மக்களை பெண்களை ஆட்கலாம், எப்படி ஐஎஸ்ஐஎஸை கொண்டு பொண்ணுங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி சேர்க்கலாம், எப்படி சொஃபிஸ்டிகேட்டடாக டெக்னாலஜி வைஸ் எப்படி குண்டு வைக்கிறது, எப்படி இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பயன்படுத்தி கெமிக்கல் எல்லாம் வச்சு டக்குன்னு ஒரு இடத்துல தீப்பத்தி எரிய வைக்கிறது, அந்த மாதிரியான பாடங்களை எல்லாம் ஹவுதி சொல்லி தரப்போதா தெரியல. அதுக்கு எத்தனை மாணவர்கள் தயாராக இங்கேருந்து அங்கே போக போகிறாங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. இப்போ அமெரிக்கா என்ன நம்மளை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கு கொஞ்ச நாளாக அப்படின்னா, இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் இங்கே இந்த மாதிரி நம்ம இன்னும் பல்கலைக்கழகங்களையோ நம்ம இதுலையோ நடத்தும் பொழுது அதை நம்ம அரசாங்கம் தடுத்தால், இங்கே இந்திய அரசாங்கம் நடத்தால் இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்தால் உடனே அங்கே என்ன சொல்கிறாங்க, மத சுதந்திர மீறல்கள் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து இவங்க பெரிய அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இப்போ நீ எதுக்கு அங்கே இருக்க மாணவர்களை எல்லாம் நீ வந்து கைது பண்ணப்ப விட்டுருக்க வேண்டியதானே? நீ தான் கருத்து சுதந்திரம், உரிமை மீறல், லிபரல் எல்லாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் கெட்டு போச்சு இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், விட்டுருக்க வேண்டியதானே? இப்போ எதுக்கு இந்த மாணவர்கள் மீது இப்போ அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கிறது? இதனால தான் சொன்னாங்க. இப்போ இந்தியா வந்து சொல்லலாமா, இந்தியா இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குது, அமெரிக்கா அதெல்லாம் நாங்கள் இதையெல்லாம் வாட்ச் பண்ணி கொண்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு அங்கேருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். அப்போ நம்ம இந்தியா இப்போ சொல்லலாமா, நாங்களும் இப்போ இதை வாட்ச் பண்ணி கொண்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு இங்கேருந்து இந்தியாவும் இதே போல் ஒரு கொடுத்தா? அடுத்ததான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் எப்படி மாணவர்கள் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே வந்து அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே அந்த லைப்ரரி ரூமில் பதுக்கி வச்சுருந்தாங்களோ அதே போல் இந்த அமெரிக்கா யூனிவர்சிட்டிலையும் இதே போல் அவர்கள் பதுக்கி வச்சுருக்கிறார்கள். அதெல்லாம் அந்த வீடியோக்கள் எல்லாம் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கிறது. அப்போ இப்படி ஒரு பயங்கரவாதத்துக்கு இன்றைக்கி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, வாங்க நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னு இன்றைக்கி வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன அப்படின்னா, இன்றைக்கி உலகம் முழுவதும் கூட இப்போ ஏதோ ஒரு நாட்டுக்காரன் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய வசதிகளை உருவாக்கி இதெல்லாம் உருவாக்கி ஒரு யூனிவர்சிட்டி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு குழு அங்கே போகும், அதில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிட்டு
அடுத்த இடத்துக்கு போய் இவங்க போராட்டம் நடத்துவார்கள். இதுதானே இன்னைக்கு உலகம் முழுக்க இவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரியான ஒரு பயங்கரவாதத்துக்கு இன்னைக்கு வந்து ஹவுதி அழைப்பு விடுத்திருக்கு. இப்போ இதை வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு கிளாரியன் கால் அப்படின்னு எல்லாம் சொல்லி இன்னைக்கு வந்து செய்திகள் வெளிவந்திருக்கு. இப்போ ஏதாவது ஒரு சேனல் வந்து இதை வச்சு இப்போ வந்து டிபேட் நடத்த போகுதா? இது நிச்சயமாக யாரும் இங்கே செய்ய மாட்டாங்க. இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஊரில் சில பேர் இருக்கான், இப்போ இந்த நம்ம இந்தியாவில் நம்ம தமிழகத்தில் சில பேர் இருக்கான், இங்கே வந்து சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், இங்கே வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, உங்களுடைய குரல்கள் நசுக்கப்படுகின்றன, எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு இங்கே இருக்கிற இப்போ நம்ம ஜைனுலாப்தீன், ஜவாஹிருல்லா அவங்களாம் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கிளம்பி போங்க, ஆப்கானிஸ்தானுக்கு போங்க, பாகிஸ்தானுக்கு போங்க, உங்கள் நாடு தானே, உங்கள் நாடு தானே, முழுசாக உங்கள் நாடு தானே, கிளம்பி போங்கலாம்ல. ஏன்னா அன்றைக்கே நீங்கள் வந்து இந்தியாவில் நாங்கள் இருக்க முடியாது, எங்களுக்கு தனிநாடு வேணும்னு தான் நீங்கள் கேட்டு தனிநாடை பிரிச்சுட்டு போனீங்க. கிளம்பி போகலாமே, எல்லாருமே ஃப்ளைட் பிடிச்சி போயிடலாமே, எல்லோரும் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோமா, எங்களுக்கு வேணவே வேணாம், நீங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா பெரும்பான்மையான இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஆமாம் கஷ்டமாக தான் இருக்குது, கிளம்பி போங்கன்றேன். எதுக்கு இங்கே இருக்கணும்? பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆகிட வேண்டியதான், ஆப்கானிஸ்தானில் போய் செட்டில் ஆன போவானா எவனா? அது ஒருத்தையும் போவானா? போய் பாருங்கள் அங்கே போயிட்டு எவ்வளோ வசதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பாகிஸ்தான்காரன் புலம்புறான், ஐயோ இந்தியா வளர்ந்துருச்சு, நம்ம பிச்சைக்காரனாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அங்கே இருக்கிறவனும் புலம்புறான். உங்களை முதல்ல ஏற்றிக்கவே மாட்டானே, அங்கே திருப்பி வச்சிரமிச்சிடான்னு ஆப்கானில் நீ போனீன்னா. அப்போ அது போல தான் இப்போ இவருக்கு கூப்பிட்டுருக்கிறதும் கூட நம்ம அதை தான் நம்ம பார்க்கணும், இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்றது. அப்போ இந்த மாதிரியாக மக்கள்களை வந்து இந்த மாதிரி இது பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு சௌகரியம் இல்லை, இவர்களால் நசுக்கப்படுகிறோம் அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி நம்ம இங்கேயும் நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கி அமெரிக்கா வந்து இவர்களை எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருக்கு அமெரிக்கா. அப்போ அமெரிக்காவும் ஒரு விஷயத்தை இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. ஏன்னா இது போன்று நடக்கும் பொழுது அதற்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ஒடுக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி அமெரிக்காவும் புரிஞ்சுக்கணும். அப்போ அதே போல் மற்ற நாடுகள் தங்களுக்கு அந்த பாதுகாப்புக்காக அவர்கள் இதை செய்யும் பொழுது அங்கே மத மீறல், அங்கே மத சுதந்திர மீறல் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி அமெரிக்காவும் உணர வேண்டிய ஒரு நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த போல ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி அமெரிக்காவும் நடந்திருக்கிறது. அதனால் இந்த மாதிரியாக லிபரல்கள் என்று பேசிக்கொண்டிருந்தக்கூடிய இன்றைக்கி இந்த வெஸ்டர்னைஸ்டு நாடுகள் எல்லாமே எவ்வளோ அதனால் ஏற்பட்டக்கூடிய விளைவுகளை இன்றைக்கி அனுபவித்து வருகிறது. இப்போ அமெரிக்காவும் அதை வந்து அதனுடைய டேஸ்ட்டை இன்றைக்கி பார்க்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த செய்தியில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு கோணமாக நான் பார்க்கிறேன். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் நிகழ்ச்சி நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.